நடத்துபவர் பேராசிரியர் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி வாழ்க ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன் இந்திரா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். கேக்குதா நல்லா? கேக்குது கேக்குது. சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் திரு அடி போற்றி. இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள்மை, ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். தந்தை தாயேருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆஷான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம், துரியம், தொடக்கம், ஆகினை, புருவமையம். மேலும் உயர்வோம். துரியம் தலை உச்சி,
உயிராற்றலானது தலை முழுவதும் சுழன்று சுழன்று ஒரு புள்ளியில் மையம் கொண்டு இயங்கட்டும். துரியம் தலை உச்சி, சகசிராதாரம் தலை உச்சியில் மையம் கொண்டு இயங்குவதை உணர்கிறோம். துரியம் வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். விருதுநகர் மண்டல அறக்கட்டளையும் அதை சார்ந்த அறிவு திருக்கோயிலும் அதனை சார்ந்திருக்கும் அனைத்து தவ மையங்களும் வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்துள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் சிந்தனை உரை வழங்க வந்திருக்கும் மூத்த பேராசிரியரும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். சிறப்பு வாழ்த்து. உலக மக்கள் அனைவரும் சமூக தொற்றிலிருந்து விடுபட்டு பூரண உடல் நலம், மன அமைதி, பொருளாதாரத்தில் உயர்வு பெற்று மன நிறைவோடு வாழ வாழ்க வளமுடன் என வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மக்களின் நலனுக்காக தொண்டாற்றி கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். தவம் நடத்துகின்ற பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய அருள் தொண்டு, பொருள் தொண்டு,
சிறக்க இறையர்களும் குருவர்களும் அம்மாவர்களுக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஆரம்பிச்சுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவடி போற்றி, குருவே சூக்குவமாக இன்று நடக்கும் அனைத்து நிகழ்வும் குருவே முன்னின்று நடத்தருவாராக. அன்பர்களே, நமக்கு இன்று ஞான யோகம், கீதையும் வேதாத்திரியும் என்ற தலைப்பிலே நமக்கு தொடர் வகுப்பாக பல மாதங்களாக சிறப்பாக ஐயா அவர்கள் சிந்தனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மதிப்பும் மரியாதைக்குரிய முதுநிலை பேராசிரியர் ஐயா பழனிசாமி ஐயா அவர்களை விருதுநகர் மண்டலம் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் வரவேற்று இன்றைய நிகழ்வை நமக்கு நடத்தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, இந்த இணையதள நிகழ்விலே இணைந்துள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். அன்பர்களே, சென்ற வாரத்தின் தொடராக ஞான யோகம் என்ற தலைப்பிலே ஸ்ரீமத் பகவத்கீதையையும் வேதத்திரயத்தையும் இணைத்து சிந்திக்க இருக்கின்றோம். சென்ற வாரத்திலே சொன்ன ஒரு முக்கியமான கருத்தை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு செல்ல இருக்கின்றோம். ஞான யோகம் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் இதனுடைய தலைப்பு 4வது அத்தியாயமாக ஞான கர்ம சந்நியாஸ் யோகம் என்றுதான் கீதையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்றால், கர்மயோகத்தை செயல்படுத்துவதற்கு மனம் பக்குவம் அடைய வேண்டும். பந்தம், பற்று, பாசம் என்ற எல்லை கோடுகளை கடந்து விடுதலை பெற்ற மனதால் மட்டுமே கர்மயோகத்தை சாதிக்க இயலும். அதற்கான வழி என்ன என்றால் ஞான கர்ம சந்நியாசி யோகம் என்று முதல் வழி தடத்தை நமக்கு காட்டுகின்றார். அதாவது ஞான சந்நியாசம், கர்ம சந்நியாசம் என்று இதை நாம் பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். ஞானம் என்பது இந்த இடத்துல ஞானேந்திரியங்களை குறிக்கிறது. கர்மம் என்பது கர்மேந்திரியங்களை குறிக்கிறது. அப்போ ஞான கர்ம சந்நியாச யோகம் என்றால் ஞானேந்திரியங்களில் இருந்தும் கர்மேந்திரியங்களில் இருந்தும் சந்நியாசம், விடுதலை பெறுவது என்றொரு கருத்து சொன்னாலும் கூட முற்றிலும் சாத்தியமா? முற்றிலும் விலகிவிட்டால் உடல் எப்படி வாழ முடியும்? எனவே சந்நியாசம் என்ற வார்த்தைக்கு மகர்ஷி கொடுத்திருக்கின்ற விளக்கம் உறவிலை கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று சொல்கிறார். அந்த கருத்தை மையம் கொண்டு பார்க்கின்ற போது ஞான கர்ம சந்நியாசி யோகம் எதை விளக்க வந்தது என்றால், மனித வாழ்க்கை என்பதே கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் மையமாக கொண்டு மனம் நடத்துகின்ற ஒரு நாடகம்.
கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் மையமாக கொண்டு மனம் நடத்துகின்ற நாடகம்தான் இந்த வாழ்க்கை. அப்ப 3 அம்சங்களிலேயும் நாம் விடுதலை பெறாமல் பற்றற்ற வாழ்க்கை என்று பேசுவதில் பொருள் இல்லை. அந்த கருத்தை மையப்படுத்தியதுதான் இந்த அத்தியாயம். அப்ப மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஞானேந்திரியங்கள் 5லேயும் மக்களுக்கு ஈர்ப்பு உண்டு தானே. அளவுக்கு அதிகமாக தூய்க்க வேண்டும் என்ற ஈர்ப்பு எல்லோருக்குள்ளேயும் இருக்கும். துன்பங்களை சந்திப்பதனால்தான் கொஞ்சம் அதில் அளவுமுறை பின்பற்றுகின்றோமே தவிர எல்லையே இல்லை, துன்பங்களே இல்லை என்றால் இந்த புலன்களிலிருந்து யாரும் வெளியே வரவே முடியாது. அதே போல கர்மேந்திரியங்களிலே சோர்வு தளர்ச்சி என்பது இல்லை என்றால் கர்மேந்திரியங்களையும் அளமுறை பின்பற்றவே மாட்டோம். அப்போ மனம் விரும்புகின்ற அளவுக்கு ஞான கர்மேந்திரியங்கள் ஏன் செயல்பட முடிவது இல்லை என்றால் அதான் தெய்வ நீதி, இயற்கை சட்டம். அப்ப இயற்கையிலேயே இந்த புலன்களுக்கு அளவு முறை என்ற எல்லை கோடு உண்டு. அந்த அளவுகளை மீறி செயல்பட்டால் அதே தெய்வ நீதியின் காரணமாக, இயற்கை சட்டத்தின் காரணமாக இந்த புலன்கள் பாழ்படுகின்றன, நோய்வாய்ப்படுகின்றன. அப்ப இன்பத்தை தேடுகின்ற மனமே இந்த துன்பங்களிலே சிக்குகின்ற போது வருத்தமும் அடைகிறது. அதனால் முதலில் இந்த கர்மேந்திரியங்களிலேயும் ஞானேந்திரியங்களிலேயும் அளவு முறை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று பேசப்படுகிறது. இந்த கருத்தை நம்ம சென்ற வாரம் பார்த்ததுதான். அதையே மீண்டும் சொன்னேன் அப்படின்னா, இதை மறக்காமல் தெளிவாக புரிந்து மனதிலே நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்கின்றோம். இப்போ இந்த வார சிந்தனையாக 22வது ஸ்லோகத்திலே தொடங்கி இந்த சிந்தனையை மேற்கொள்ள இருக்கின்றோம். 22, 23 2 ஸ்லோகங்களுடைய பொருள் பாருங்க. தற்செயலாய் கிடைப்பதில் திருப்தி அடைபவன், இருமைகளை கடந்தவன், பொறாமை இல்லாதவன், வெற்றியிலும் தோல்வியிலும் நடுவு நிற்பவன், இவன் கர்மம் செய்தாலும் கட்டுப்படுவதில்லை, பற்றிலனாய், முக்தனாய், ஞானத்தில் மனதை உறுதிப்படுத்தினவனாய், கடமையை யஜ்யமாக செய்பவனுடைய கர்மம் முழுவதும் கரைந்து போகிறது என்று இந்த 2 ஸ்லோகங்கள் பேசுகிறது. என்ன பொருள் பாருங்களேன். தற்செயலாய் கிடைப்பதில் திருப்தி அடைபவன், அதுக்கு என்ன பொருள்? இயல்பாக எது கிடைக்கிறதோ அதிலே நிறைவு பெறுவது. அது எப்படி? ஒரு பழைய சினிமால NS கிருஷ்ணன், T.A. மதுரம் ஒரு நகைச்சுவை காட்சி உண்டு. NS கிருஷ்ணன் வெளியிலேருந்து வீட்டுக்கு வருவாரு. அப்போ அந்த அம்மா கேட்பாங்க, என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம், சந்தோஷத்திலேயே தோஷம் இருக்கே அது எப்படி என்று கேட்பார். உடனே NSK சொல்லுவாரு, சந்தேகம் வந்தா அப்பவே தீர்த்தரணும் தெளிவா, அதனால இப்போ உனக்கு தெளிவா விளக்கி சொல்றேன் வா அப்படின்னு அந்த அம்மா அழைத்து கொண்டு கட்டுக்கு போவார். வீட்டுடைய பின்பக்கம் தோட்டமா இருக்கும் வச்சுல, அங்க ஒரு கிணறு இருக்கும். அந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த கிணத்து சுவர் மேல ஏறி நில்லு அப்படிம்பார். எதுக்கு அப்படின்றாங்க அந்த அம்மா. நீ ஏறி நில்லு சொல்றேன், நீ சந்தேகம் கேட்டே இல்ல, அதுக்கு தெளிவா விளக்கம் சொல்லணும் இல்ல, ஏறி நில்லு. அந்த அம்மா ஏறி அந்த கிணத்து சுவர் மாதிரி நிற்பாங்க. இப்ப என்ன சொல்லுவாரு, இப்போ நீயா கிணத்துல குதிச்சுட்டா எனக்கு சந்தோஷம், நானா உன்னை பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன்னா எனக்கு தோஷம்னார். இது நகைச்சுவை காட்சியாக இருந்தாலும் எவ்வளவு ஆழமான சிந்தனை இதுல இருக்கு பாருங்க. நீயா கிணத்துல விழுந்துட்டா எனக்கு சந்தோஷம்,
நானா உன்னை பிடிச்சு கிணத்துல தள்ளி விட்டுட்டா எனக்கு தோஷம். அப்ப என்ன கருத்துன்னா, சம்சாரம் என்ற வார்த்தை சொன்னாம பாருங்க, அது ஏனோ மனையை குறிக்கின்ற சொல் அப்படின்னு நம்ம அர்த்தம் புரிந்து கொண்டாலும் கூட அடிப்படையில அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா சம்சாரம் என்ற சொல்லுக்கு துக்கம்னு அர்த்தம். மனைவி எனக்கு துக்கமா? அப்படி இருக்கவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம்? எனவே இந்த துக்கத்துக்கு எது காரணமோ அது தானாக விலகிவிட்டால் அது சந்தோஷம். அதுதான் தற்செயலாய் கிடைப்பதில் திருப்தி அடைபவன். எது தெய்வ நீதியின்படி நாம ஒரு அடைய வேண்டும் என்று குறுக்கு வழியில அதர்மத்தின்படி செயல்பட்டு அடையாமல் இயல்பாக தர்மத்தின்படி நமக்கு வந்து சேர்பவை எல்லாமே சந்தோஷத்தை தருபவை. அதான் தற்செயலாய் கிடைப்பதில் திருப்தி அடைபவன். இருமைகளை கடைந்தவன். இருமை என்றால் துன்பத்தை கொடுக்கக்கூடிய பதிவுகள். அப்ப அது இரு வகைப்படும். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா என்ற நிலையில இரு வகைப்படும். இந்த சஞ்சித கர்மா அப்படின்றதுதான் இன்றைய உலகத்துல ஜோதிடத்தை சொல்பவர்கள் பித்ரு தோஷம் என்று சொல்றாங்க. அதை சொல்லி மக்களை பயமுறுத்தி அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியை செய்யறாங்க. எது பித்ரு தோஷம் அப்படின்னா, இவங்க செத்தனைக்கு சாப்பாடு போடல, அதுதான் தோஷம் அப்படின்றாங்க. எங்க இருந்த வரைக்கும் சாப்பாடு போட்டோமே அது புண்ணியம் இல்லையா? செத்ததுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு நாள் போடலைன்னா அது பெரிய தோஷமா? அப்ப அதோட உண்மையான பொருள் என்ன என்றால், வாழ்கின்ற காலத்தில் செய்கின்ற தீய கர்ம வினைகள். அப்போ பித்ரு தோஷம் என்பது இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவ கர்மாக்கள். நாம செஞ்ச பாவம் இல்லை, அவங்க செஞ்ச பாவம். அப்ப அது எங்க போகும்? முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் யாருக்கு போகும்? பக்தர்காரனுக்கா? அவங்களுக்கு தானே சந்ததியில வரும். அப்ப பித்ரு தோஷம் என்பது நாம் சோறு போடாததால் வந்த தோஷம் அல்ல. அவர்கள் தெய்வ நீதிக்கு தர்மத்திற்கு முரண்பட்டு செய்த பாவங்கள் நம் தலையில் விழுந்திருக்கிறது, கருத்தொடராக, ஆத்ம தொடராக. அந்த பாவத்தின் வெளிப்பாடு இன்றைக்கு நாம் துன்பங்களை சந்திக்கின்றோம். அப்ப தீர்வு என்ன என்றால், பொறுமையோடு இந்த துன்பத்தை சகித்து கொண்டு துன்பத்தை நீக்க வேண்டுமே என்பதற்காக எந்த விதத்திலும் தர்மத்தை புறக்கணிக்காத வாழ்க்கை தான் இந்த பாவத்திற்கு ஒரே பிராயச்சித்தம், ஒரே பரிகாரம். வேற எந்த வகையிலும் பரிகாரம் செய்ய முடியாது அப்படின்றத நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள். அதான் இருமைகளை கடந்தவன், பொறாமை இல்லாதவன். பொறுமை, பொறாமை, பொறுக்க முடியாத மனோபாவத்துக்கு பொறாமை என்று சொல்கின்றாங்க. அப்ப இதையெல்லாம் பொறுக்க முடியவில்லை, என்னுடைய மனதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் மற்றவர் செய்கின்ற அல்லது மற்றவருக்கு வந்து சேர்கின்ற அனைத்து மேன்மைகளும் நம்முடைய மனது பாதிக்கப்படுகின்றன. அது பொறுக்க முடியாத மனோபாவத்திற்கு பொறாமை என்று சொல்கின்றோம். அப்போ பிறருடைய நன்மைகளையும் மேன்மைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுமை வேண்டும் என்றால் அவர்களையும் தன்னோடு சமமாக பாவிக்கின்ற மன விரிவு வேணும். என்ன மனவிரிவு? எல்லோருமே தெய்வத்தின் பிள்ளைகளே.
கொஞ்ச நாளைக்கு இந்த பூமியில வாழப்போகிறோம். இல்ல யாரும் நிரந்தரம் இல்லை. இங்க எத்தனை சிறப்புகளை பெற்றாலும் எல்லாம் இந்த மண்ணோட மண்ணாத்தான் போக போகுது. கோடான கோடி சொத்து இருந்தாலும் போகும்போது எடுத்துட்டு போக முடியாது. வச்சுட்டு அவஸ்தைப்படுறான். அவனை பார்த்து ஏன் பொறாமப்படுவானு? இறக்கத்தான் படணும். ஐயோ பாவம், விட்டுட்டு போற சொத்தை வச்சுட்டு இப்படி இன்கம் டேக்ஸ் எடுக்க பயந்துகிட்டு, திருடனுக்கு பயந்துகிட்டு இப்படி அவஸ்தைப்படுறானு. வாழ்க்கைய சந்தோஷம் அனுபவிக்க முடியாம இந்த ஜட பொருள் பணத்தையும் தங்கத்தையும் நிலத்தையும் வச்சு கட்டிக்கிட்டு அழுகிறானே என்று பணக்காரனை பார்த்து இறக்கத்தான் படணுமே தவிர அவனை பார்த்து பொறாமைப்படுவது சாதாரண மக்களின் மனோபாவம். வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள் இறக்கத்தான் படுவாங்க, பொறாமைப்பட மாட்டாங்க. அதே போல மற்றவர் செய்கின்ற செயல்பாடுகள் முட்டாள்தனமா இருக்குன்னு வச்சுக்கல. ஆனா அதுக்கு சரியான தீர்வை சொல்லுகின்ற போது புரிஞ்சு ஏத்துக்கிட்டா தானே. நான் சேரதான் கரெக்ட் போயா அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்போ பொறுக்க முடியாத நிலை வந்து நல்ல கருத்துக்களே வற்புறுத்தினாலும் வம்பு யாருக்கு வரும்? சாக்ரட்டிஸ் மாதிரி, பாரதியார் மாதிரி நல்ல கருத்துக்களை என்றாலும் மக்கள் ஏற்கவில்லை என்கின்ற போது திணித்தால் இவருடைய ஆயுசு குறைஞ்சு போயிடும். இதுதான் நடந்திருக்கு உலகத்தில். எனவே ஞானம் பெற்றாலும் கூட, ஆன்மீகத்திலே பல கருத்துக்களை நாம் தெரிந்திருந்தாலும் கூட, சமுதாயத்திலே ஏற்பு இல்லாத இடத்திலே அவற்றை திணிக்க முடியாது. அடுத்து, வெற்றியிலும் தோல்வியிலும் நடுவு நிற்பவன். அதாவது வெற்றியை கண்டு பெருமை அடையாமலும் தோல்வியை கண்டு துவண்டு போகாமலும் இரண்டையுமே சமமாக பாவிக்க வேண்டும் என்றால் வள்ளுவர் பிறந்தக்கு அருமையான ஒரு கருத்தை சொன்னார் பாருங்க. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். இந்த வார்த்தையை கவனிங்க. தந்தை மகற்காற்றும் நன்றி. இப்போ குழந்தைகளை வளர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். இது நம்முடைய கடமையா அல்லது வாழ்வியல் நியதியா அல்லது இது நன்றி செலுத்தலா? என்னங்க? தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்திருப்ப செயல். சரி, அடுத்து மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொள் எனும் சொல்லுங்கிறார். அங்க என்ன வார்த்தை போட்டார் பாருங்க. மகன் தந்தை காற்றும் உதவிங்கிறார். பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணினா இவன் நமக்கு செய்யற சிறு நன்மைகள் அது உதவிங்கிறார் வள்ளுவர். நன்றின்னு சொல்லல, கடமைன்னு சொல்லல, அது ஒரு உதவி, ஹெல்ப். நம்ம குழந்தைங்க நம்ம கொடுக்குறாங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்ப என்ன கருத்துங்க அதுல? தாய் தந்தை குழந்தைகளை செய்வது நன்றி அப்படிங்கிறாரு, குழந்தைகள் தாய் தந்தைக்கு செய்வது உதவி அப்படிங்கிறார். அப்ப இந்த முரண்பாடு எப்படி வர முடியும் ஒரு மகானுடைய தத்துவத்துல? அப்ப என்ன கருத்து இதுல இருக்கு அப்படின்றால், தந்தை மகற்காற்றும் நன்றி. ஏன்னா அந்த குழந்தை மூலமாக இந்த பெற்றோர் பெறக்கூடிய நன்மைகள் இருக்கு பாருங்க, அதுல 7 தலைமுறையின் தாக்கம் உண்டு. அப்போ நான் பெற்று வளர்த்து ஆளாக்கி எல்லாம் செய்தேன் என்றால் அது 7ல் 1 பங்கு மட்டுமே. அப்போ குழந்தைகள் மூலமாக நாம் பெறுகின்ற நன்மைகளில் நமக்கு உரிமை என்பது 7ல் 1 பங்கு. ஆனா பெற்றது 7.
அப்போ 6 பங்குக்கு நன்றி செலுத்தித்தான் ஆகணும். பையனுடைய உழைப்பு, திறமை அதுல ஒரு பங்கு. நமக்கு முன்னாடி நம்முடைய தாய் தந்தை, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி அது ஒரு 5 பங்கு. அப்ப 6 பங்கு நன்மைகள் நம்ம நன்றி செலுத்த வேண்டிய கடமை உண்டு. அதான் தந்தை மகற்காற்றும் நன்றி. சரி, மகன் தந்தை காற்றும் உதவி. ஏன்னா அவன் கொடுக்குன்றதே இல்லை. ஏன்னா 1/7 இவனுக்கு உரிமை. யாருக்குங்க? அப்பா அம்மாவுக்கு. 6/7 பூர்வ ஜென்ம பந்தத்துல உள்ளது, தன் சுய உழைப்பால் உள்ளது. அதனால் அவன் தன் தாய் தந்தைக்கு செய்வது உதவி என்ற வலுப்பிறந்தகை. அப்ப இந்த கருத்தை வச்சு பாருங்க. இப்ப நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பங்கு 1/7, நம்முடைய முன்னோடைய புண்ணிய கர்மா 6/7. அப்புறம் எப்படி பாராட்டு நடத்துறது நான் ஜெயிச்சிட்டேன்னு? அதே போல தோத்துட்டோமா, 1/7 என் பங்கு, 6/7 பாவகர்மா பங்கு. இப்ப தோண்டு போய் என்ன பண்றது? எனவே இயற்கை நீதியின் 7 தலைமுறை சட்டத்தை எப்பவும் நினைவில் கொண்டால் வெற்றிகளிலே பெருமைப்படவோ தோல்விகளிலே துவண்டு போக மாட்டோம். சரி, இந்த பக்குவத்தை பெற்றவன் கர்மம் செய்தாலும் கட்டுப்படுவது இல்லை. அவன் செய்கின்ற செயல்களிலே என்ன சொல்லுவான்? நான் என்னங்க செஞ்சேன், எல்லாம் பூர்வ கர்ம புண்ணியம், நல்ல குழந்தைங்க வந்து வாய்ச்சது, அவங்க நல்ல சிரத்தையோட படிச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, நல்ல வேலை கிடைச்சது, நல்லா இருக்கிறாங்க. ஏதோ நமக்கும் கொஞ்சம் அப்பப்போ உதவி செய்யறாங்க. முடிஞ்சு போச்சே, எங்க பற்று வரும்? இல்ல சரியா இல்லையா? நம்ம பங்கு என்ன இருக்குது? 1/7 நம்மளுது. பூர்வ கர்மா சரியில்லை, அதனால இப்படி அமைஞ்சிருக்குது. ஓகே, அப்ப எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன விரிவு வந்தால் பதிவு இருக்காதுங்க. ஏன்னா ஒரு முறை என்னுடைய நண்பர் வேற ஒரு மார்க்கத்துல இருக்காரு. அவரு வந்து குண்டலினி சக்தியே கிடையாது, நீங்க தீட்சையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமாமா குண்டலினி சக்தி கிடையாதுதான் அப்படின்னு. ஒத்துக்கிறீங்களா? குண்டலினி சக்தி இல்லைன்னு. ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் தீட்சையெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், குண்டலினி சக்தி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குண்டலினி தீட்சை வாங்கி ஆகணும்னு. அது எப்படின்னாரு. அது உங்களுக்கு புரியுது, கஷ்டம்தான், உங்க குரு அதை சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு. சரி, இப்ப என்ன கருத்து என்றால், குண்டலினி சக்தி எங்க இருக்குது? இந்த உடம்பின் மையத்துல இருக்குது. இந்த உடம்பின் உயிர் மையத்துக்கு தானே குண்டலினி சக்தின்னு பேரு. இந்த பிரபஞ்சத்துக்கு எங்க மையம், எங்க குண்டலினி சக்தி? பிரபஞ்சத்துக்கு எங்க குண்டலினி சக்தி? அப்போ இந்த உடல் என்ற சிற்றலையில் சிக்கினால் மட்டுமே பதிவுகள் வேலை செய்யும். மனம் விரிவு பெற்று விட்டால் பதிவுகள் வேலை செய்யாது. அப்போ இந்த ஞான கர்ம சந்நியாசம் எதை போதிக்கிறது? மன விரிவை போதிக்கிறது. உடல் அளவில் எல்லை கட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்காத, இது கர்ம பந்தத்தால் வந்த உடம்பு, பாவ கர்ம புண்ணியங்களுக்கு ஆட்பட்ட உடம்பு, இதுல தப்பிக்க முடியாது. ஒரே வழி என்ன? மனச பிரபஞ்சத்தோட இணைத்து விடும். அப்ப என்ன ஆகும்? கஷ்டம் வராதா? வரும். ஆனா மனச பாதிக்காது. உடல் துடிக்கும், ஆனா மனசுக்கு வலி இருக்காது. ரமண மகரிஷிக்கு அனஸ்தேசியா கொடுக்காம ஆபரேஷன் பண்ணினாங்க. எப்படி சாத்தியம்? எனவே மனதை உடல் அளவில் இருந்து விடுதலை செய்து விட்டால் அங்க வலியும் இல்லை, நோயும் இல்லை, சந்தோஷம் இல்லை, துக்கம் இல்லை. அதுதான் கர்மம் செய்தாலும் கட்டுப்படுவது இல்லை. காரணம், இவனுக்கு பற்று இல்லை, இவன் முக்தன், ஞானத்தில் மனதை ஸ்திரப்படுத்தியவன்.
மேலும் இவன் கடமையை யஜ்யமாக செய்பவனுடைய கர்மம் முழுவதும் கரைந்து போகிறது. கடமையை யஜ்யமாக செய்வது. உதாரணமா பஸ்ல போறோம், ஜன்னலுக்கு பக்கத்து சீட் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். எதுக்கு? அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போலாம். இப்ப வேடிக்கை பார்ப்பது ஒரு வேலையா? வேலை ஒண்ணும் இல்லை. ஆனா தூங்காம இருந்தா கண்ணு திறந்தானே இருக்கும். கண்ணு திறந்த காட்சிகள் பார்க்கத்தான் செய்யும். அப்ப போர் அடிக்காம பயணம் இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படி வேடிக்கை பார்த்துட்டு போறோம். ஆனா பார்த்த எந்த காட்சியாவது நம் மனதை பாதித்ததா? இல்ல. அது மாதிரி இந்த வாழ்க்கையும் ஒரு பயணமாக பாவித்து விட்டால், சந்திக்கின்ற அனைத்து அனுபவங்களையும் யாரோ படுறான், யாரோ அனுபவிக்கிறான் அப்படின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு எந்த பந்தம் இருக்க முடியுங்க? அதுதான் கடமையை யஜ்யமாக செய்வது. ஒரு பார்வையாளனாக எதிலே சிக்கிக் கொள்ளாமல் செயலை மட்டும் செய்வது. இருக்கிறோம், செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னா நின்னுமா போகுது, எல்லாம் நடக்கதான் போகுது என்று அந்த பற்றில்லாத நிலை வருவதுதான் முக்தன் சொல்லக்கூடிய முழுமை பெற்ற நிலை. அவனும் செயல் செய்தாலும் கூட நான் செய்கிறேன் என்ற பந்தம் அங்கு இல்லாததுனால அந்த செயலுக்குரிய விளைவும் அவனுடைய கர்மாவிலே பதிவதும் இல்லை, பாதிப்பதும் இல்லை. சாமிஜி அழகா ஒரு கவி சொல்லுவாங்க, வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும், வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி. வாழ வென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும். வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ. இதுதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த சமுதாயத்துக்கு வந்து சேராத ஒரு நன்மை. காரணம் என்ன என்றால், சுயநலத்தை மையம் கொண்ட சமுதாயம் பொதுநலத்தை ஏற்க மறுப்பது காரணம். அதனால எல்லாரும் தான் இங்க சௌகரியமா இருக்கணும், யாருக்கு சௌகரியம் வேண்டாம். அதையிலிருந்து விடுபட்டு மீண்டும் நம்ம வரணும் அப்படின்னாக்கா அதுக்கான வழிவகையை பார்க்கணும் இல்லையா? அதைத்தான் இங்க சொல்லுகிறது, மனிதனுக்கு ஞானம் மிக மிக அவசியமான ஒன்று. அடுத்து 33ஆம் ஸ்லோகத்துல, பொருளை கொண்டு செய்யும் யஜ்ஞத்தை விட ஞான யஜ்ஞம் மேலானது, கர்மம் முழுவதும் ஞானத்தில் முற்று பெறுகிறது. அதாவது அன்னதானம், கோதானம், பூதானம், கல்வி தானம், மருத்துவ தானம், எத்தனை இருக்குங்க உலகத்துல. இன்னும் சொல்ல போனா நம்முடைய அரசாங்கம் இலவச அரிசி கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, பல்பொடி கொடுக்குறாங்க. இப்படி எத்தனையோ இலவசங்கள் இருக்குது. ஆனா ஏழைகள் இல்லையா இந்த நாட்டுல? இத்தனை இலவசம் கொடுத்திருக்கிறான், ஏழை இருக்கானா இல்லையா? குடிசைகள் உண்டா இல்லையா? அப்ப ஏன் அது ஏழ்மை தீர்வது இல்லை? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, மீனை தானம் செய்வதை விட மீன் பிடிப்பது எப்படின்னு கத்து கொடு, அடுத்தவர் சாப்பாடு அவனே சம்பாதிச்சுக்குவான்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்றும் கலைதானே தொழில். அப்ப உணவை அளிப்பது தர்மம் என்றாலும் உற்பத்தி செய்கின்ற நுட்பத்தை தர்மமாக கொடுத்து விட்டால் உணவு தானே அவனை செய்து கொள்வான் அல்லவா? அப்போ கல்வியை இலவசமாக்கி விட்டால் அரிசி அவனை சம்பாதிச்சுக்குவான். இவன் கல்வியை காசாக்கிக்கிட்டு அரிசியை இலவசமா கொடுக்குறேன்றான்.
ம்? இப்படி சமுதாயம் சீர்கிடுவதற்கு காரணம் என்ன என்றால், சாமி சொன்ன மாதிரி அறிவறிந்த ஒரு ஆட்சின்னு வந்து சேரல. 38வது ஸ்லோகத்துல பரத்தை சார்ந்திருப்பவன் புலன்களை வென்றவன் ஞானம் பெறுகிறான், விரைவில் மேலாம் சாந்தியை அடைகிறான். பரத்தை சார்ந்திருப்பவன் புலன்களை வென்றவன் ஞானம் பெறுகிறான். அப்ப ஞானம் வந்துவிட்டால் வாழ்க்கை லகுவாகும். ஏன் ஞானயோகம் சிலாகிக்கப்படுகிறது என்றால், ஞானத்தை பல படித்தளங்களில் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒன்று, இந்த வாழ்க்கையை பற்றிய தெளிவு பெறுவதும் ஒரு வகை ஞானம் தானே. எங்கே வாழ்க்கை தொடங்கும், எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். இதை தெளிவாக அறிந்து கொள்வதும் ஒரு வகை ஞானம் தானே. அது புரியாததுனால தானே சொத்து சேர்க்கறதே குறியா வச்சுக்கிட்டு இத்தனை அவஸ்தைப்படுறாங்க. இருக்கிற வரைக்கும் நிறைவாக வாழ்வதற்கு பொருள் அவசியம் தானே, அதை தவிர்க்க முடியுமா? ஆனா சம்பாதிக்கிறதே வாழ்க்கை அப்படின்றது பைத்தியக்காரத்தான் தானே. உலகத்துல இயற்கை இன்பங்கள் கொட்டி கிடக்கின்றன. அப்ப இதெல்லாவற்றையும் பார்த்து ரசித்து துய்ப்பதற்காகத்தானே மனித உடலாக வந்திருக்கிறது. அப்போ நமக்கு மனதுக்கு களிப்பூட்டக்கூடிய வாழ்க்கை விட்டு விட்டு எப்போ ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், டென்ஷனுண்டே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா இது எதுக்கு பிறந்தா? அவஸ்தைப்படவா பிறந்திருக்கிறோம்? அப்போ லைஃப் இஸ் டு லிவ் அண்ட் என்ஜாய், not to accumulate wealth. எனவே அதை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை எளிமையாக வாழ முடியும். அதுக்கு என்ன வேண்டும் என்றால், இந்த வாழ்க்கையை பற்றிய தெளிந்த அறிவு, ஞானம் வேண்டும். சரி, வாழ்கின்ற காலம் வரைக்கும் தொழில் செய்துதான் பொருள் ஈட்ட முடியும். அப்ப அந்த தொழிலை பற்றிய ஞானம், டெக்னாலஜி. அதே போல மனதுக்கு களிப்பூட்டும் ரிலாக்ஸேஷன், நுண்கலைகள். ஒரு பாட்டு கேட்கிறோம், நடனம் பார்க்கிறோம். அப்ப இந்த நுண்கலைகளை ஒருத்தர் கற்று நமக்கு அதை செய்து காட்டுகின்ற போது பார்ப்பவர்களுக்கு ஒரு பரவசம். அப்ப அது இசை ஞானம் என்று சொல்கின்றோம், கலை ஞானம் என்று சொல்கின்றோம். அப்ப மனதுக்கு களிப்பூட்டுகின்ற வகைகள் என்ன என்ற அறிவை பெறுவது ஒரு வகை ஞானம். அடுத்து, இந்த இயற்கை என்பது என்ன? பூமி சுத்துதா சுத்தலையா, கிழக்கையா மேற்கையா, அது உண்மையா பொய்யா? இப்போ இந்த வீட்டுக்கு செக் பந்தி சொல்றான், வீட்டுக்கு கிழக்க 30 அடி ரோடு, மேற்க 20 அடி ரோடு, பின்னாடி இந்த பக்கத்து வீட்டுக்கு, முன்னாடி இந்த பக்கத்து வீட்டுக்குன்னு ஒரு செக் பந்தி போடுறோம். இப்ப நமக்கு கிழக்குன்னு சொல்றோமே, அடுத்த வீட்டுக்காரங்க மேற்க தானே. அப்ப உண்மையிலேயே திசைகள் உண்டா? பூமிக்கு திசைகள் உண்டா? இல்ல. இதெல்லாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க். நம்ம சமுதாய வழக்கில சில வசதிகளுக்காக குறியீடுகளை அமைத்துக் கொண்டோம். பூமிக்கு கிழக்கும் கிடையாது, மேற்கும் கிடையாது. அதே போல இந்த பூமி எங்கே மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது? யார் இதனுடைய சூத்திரதாரி என்று சிந்திக்கின்ற அறிவு விஞ்ஞானம். விண்வெளியாக இருக்கின்ற, அர்த்த நாரியாக இருக்கின்ற, சிவசக்தியாக இருக்கின்ற இந்த பிரபஞ்ச ஞானம், அது விஞ்ஞானம். சரி, இதுக்கும் மூலப்பொருள் எது? எங்கிருந்து இதெல்லாம் உருவாகினது? அந்த ஒன்று
அந்த மெய்ப்பொருள் அனைத்திற்கும் மூலமானது. அந்த மெய்ப்பொருளை பற்றிய அறிவு, அனுபவம் மெய்ஞானம். அப்போ ஞானம் என்பது எவதெல்லாம் நமக்கு தேவையானவையோ அவற்றை பற்றியெல்லாம் தெரிந்த அறிவை பெறுவதும் அனுபவத்தில் உணர்வதும் ஞானத்தின் பாற்பட்டதே. அப்ப பருப்பொருளை பார்த்து தெளிவு பெறலாம், அது ஒரு வகை ஞானம். அதில் உள்ள பிடித்தல், பிடிக்கவில்லை, இதை அறிகின்ற ஞானேந்திரியங்கள், அது ஒரு வகை ஞானம். வாழ்க்கை அனுபவங்களை புரிந்து கொள்வது ஒரு வகை ஞானம். இந்த விண்ணை பற்றி புரிந்து கொள்வது ஒரு வகை ஞானம். அனைத்திற்கும் மூலமாகிய சுத்த வெளியை பற்றி அறிவது மெய்ஞானம். இப்படி எல்லா வகையிலேயும் அறிவை பெற்றுவிட்டால் இந்த வாழ்க்கை என்பது பொருள் மிக்கதாக இருந்தாலும் கூட அதுக்கு முக்கியத்துவம் தர மாட்டோம். அப்படி பரத்தை சார்ந்திருப்போன் புலன்களை வென்றவன் ஞானம் பெறுகிறான். எல்லா வகையிலும் ஞானம் பெறுகின்றான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றா பாருங்க கண்ணதாசன். எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததுடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததுடா, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததுடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதுடான்னார். செத்ததுக்கு அப்புறம் அடைவதல்ல சமாதி, அது வாழ்கின்ற காலத்தில் ஆனந்திக்க வேண்டிய சமாதியை என்று ஞானிகள் சொல்றாங்க. அதை கண்ண சொல்ற பாருங்க, இறந்த பின்னே வரும் அமைதி இப்பவே வந்துச்சுன்னார். அப்ப அமைதி என்பது செத்த பிறகு அனுபவிக்க முடியாது. எப்ப அனுபவிக்கலாம்? உயிர் இருக்கின்ற போதுதான் அமைதி அனுபவிக்க முடியும். பணத்துக்கு அமைதி எங்க தெரியுமா? அதுக்கு அமைதியா இருக்கன்னு வள்ளுவப்பெருந்தகை அழகா சொல்லுவார். கோடிக்கணக்கான சொத்து இருந்தும் யாருக்கும் ஒரு சிறு உதவி கூட செய்யவில்லை என்றால் இந்த சொத்து எப்படி என்பதற்கு ஒரு உதாரணம் காட்டுறாரு. ஒரு பணம் படுத்து கிடக்குது, அந்த பணத்தை சுத்தி இந்த பூமி முழுக்க உனக்கு தான் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சாசனம் பத்திரம் கொண்டு பக்கத்துல வச்சிடறான். அப்படியே தங்க கட்டிகள் சுத்தி அடுக்கி வச்சிடலாம். இனி என்னென்ன உண்டோ அத்தனையும் அடுக்கி வச்சிடலாம். இப்ப இத்தனை இருக்குன்றது அந்த பணத்துக்கு ஏதாவது பிரயோஜனமாகுமா? அது மாதிரித்தான்ப்பா கோடிக்கணக்கான சொத்து இருந்தும் இது எப்படி பயன்படுத்துவது என்ற அறிவு இல்லை என்றால் பணத்தை சுத்தி இருக்கிற சொத்துக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லை என்றார் வள்ளுவ பெருந்தகை. அது மாதிரி எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததுடானார். எப்படி? எறும்பு ரொம்ப சின்னது, யானை மிக பெரியது. எறும்போட தோலை உரிச்சு பார்த்தா யானை எப்படி தெரியும்? அதுக்கு சாமி ஒரு அழகா உதாரணம் சொன்னார். இந்த பிரபஞ்சத்திலேயே மிக 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 சின்னது எது அப்படின்னாரு. நமக்கு தெரியாத என்ன? அணுக்கள் சாமி. சரி, மிக 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 பெரியது எது? பிரபஞ்ச சாமி. ரொம்ப கரெக்ட். இப்ப அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலிருந்து மிகச்சிறிய அணுக்கள் சொன்னீங்க பாருங்க, அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க. இப்ப பிரபஞ்சம் எங்க காணாம போச்சு? ரொம்ப பெருசுன்னா எப்படி காணாம போச்சு? அப்போ எது மிக சிறியது அற்பமானது என்று நினைத்தோமோ அந்த கண்ணுக்கு தெரியாத மிக சிறு துகள்களின் எண்ணிக்கை தான் இந்த மிகப்பெரிய பிரபஞ்சம். அதே மாதிரி எறும்புக்குள்ளேயும் அணுக்களின் கூட்டு, யானைக்குள்ளேயும் அணுக்களின் கூட்டு, எண்ணிக்கையில பேதம். எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததுடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததுடான்னு. இப்ப ஞானம் எப்ப வரும்?
டைவ் இன் இஸ் டிவைன். கடவுள் உள் கடந்து சென்று வாழ்ந்து பார்த்து உரைக்கின்ற உரை கடவுள் வாழ்த்து என்று வள்ளுவப் பெருந்தகை முதல் அதிகாரத்துக்கு தலைப்பிட்டார். அப்படி தனக்குள் சென்று தன்னை அறிகின்ற அறிவுதான் ஞானம். அடுத்து 40-41 ஸ்லோகங்கள்ல அறிவிலி ஸ்ரத்தை இல்லாதவன் ஐயமுறுபவன் அழிகிறான். யோகத்தால் கர்மத்தை விட்டு ஞானத்தால் சம்சயத்தை அகற்றி ஆத்மஸ்வரூபத்தில் தலைத்திருப்பவனை கர்மங்கள் தலைக்க மாட்டா. ஒண்ணு நெகட்டிவா சொல்லிட்டார். அறிவு கட்டவன், ஸ்ரத்தை இல்லாதவன், எதிலையும் சந்தேகப்படுபவன், இவெல்லாம் எதையும் சாதிக்க முடியாது. இவன் வீணே தின்னு தூங்கி செத்து போறவன். ரைட். இதுக்கு மறுபக்கம் ஆக்கப்பூர்வமான பக்கத்துல என்ன என்றால், யோகத்தால் கர்மத்தை விட்டு ஞானத்தால் சம்சயத்தை அகற்றி ஆத்மஸ்வரூபத்தில் தலைத்திருப்பவன். 3 மேன்மைகள். யோகத்தால் கர்மத்தை விட்டு, இப்ப ஏற்கனவே என்ன சொன்னோம், எல்லாவற்றையும் ஒரு நாடகமாக பார்வையாளனாக பார்ப்பது, அது யோகத்தால் கர்மத்தை விட்டு. ஞானத்தால் சம்சயத்தை அகற்றி, சந்தேகம் எப்போ தெளிவாகும்? இதை செய்வதா வேண்டாமா, அங்க போலாமா வேண்டாமா, இவன் கூட பேசலாமா வேண்டாமா. சில சமயங்கள்ல சரியா இருக்கும், சில சமயங்கள்ல தப்பா போகும். எப்பவுமே சரியா இருக்கணும்னா அதான் ஞானம், அதான் கர்ம யோகம். அப்போ எதையுமே தெளிவாக தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் அது ஞானத்தை சார்ந்தது. ஆத்மஸ்வரூபத்தில் திளைத்திருப்பவன். ஆத்மஸ்வரூபம் அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா இரண்டுக்கும் மூலமாகிய தெய்வம். இந்த அமைப்போடு மனதை எப்பவுமே நிலைத்திருப்பவன். அவன் எந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அந்த கர்மங்களின் தாக்கமோ பயன்பாடுகளோ அவனை பாதிக்காது என்று பொருள். இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு மாதிரியான விளக்கம் சொல்லுவாங்க. இப்ப என்ன செய்தாலும் பாதிப்பது இல்லை என்றால், வாசிகி, என்ன செய்தாலும் பாதிப்பது இல்லை என்றால் கொலை பண்ணிக்கலாமா, மற்ற தவறுகளை செய்யலாமா, பாதிக்காதா அப்படின்னா அப்படி பொருள் கொள்ளக்கூடாது, அனர்த்தமாயிடும். இந்த 3 பண்பு இருக்கே, யோகம், ஞானம், ஆத்மஸ்வரூபம், இந்த மகா புண்ணியவான் தேவநீதிக்கு முரணான காரியத்தை செய்வாரா? அதனாலதான் தத்துவங்களை ஆழமாக புரிந்து கொள்ளணும். மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டு எது செஞ்சாலும் கடவுள் பேர்ல எது செஞ்சு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வெட்டிட்டு திரிகிறானுங்க. கடவுள் பேர்ல ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை வெட்டினாலோ குண்டு வச்சு அழிச்சாலோ இது எந்த கடவுளை ஏத்துக்குவான்? இது தெய்வத்தின் பேரால செய்யறேன்னு சொன்னா தெய்வம் மன்னிச்சிருவார? தெய்வத்தை அறிந்து அந்த வேலை செய்வானா? அதனால இதெல்லாம் மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணுவானுங்கன்றதுக்காகத்தான் ஞானிகள் முன்கூட்டியே அதுக்கான தெளிந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. சோ தெய்வத்தின் பெயரை சொல்லி வாழ்பவன் தர்மத்தை புறக்கணிக்கவே மாட்டான், உயிர் போனாலும் கூட. அவன் தன்னை அர்ப்பணிப்பானே தவிர இன்னொருத்தனை துன்புறுத்த மாட்டான். அதான் அவருடைய யோக்கியங்கள். அடுத்து கடைசி ஸ்லோகத்துல, ஆகையால் அஞ்ஞானத்து உதித்து
உள்ளத்தில் உள்ள ஆத்மாவை பற்றிய ஐயத்தை ஞான வாளால் வெட்டி யோகத்தை கை கொண்டு எழுந்திரு. என்ன தீர்வு சொல்ல வர்றாங்க என்றால், அஞ்ஞானத்தை உதித்து உள்ளத்தில் உள்ள ஆத்மாவை பற்றிய ஐயத்தை ஞான வாளால் வெட்டி யோகத்தை கை கொண்டு எழுந்திரு. வாழ்க்கையை பற்றிய எந்த சிந்தனையும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. நாம படிச்ச படிப்பு பூரா தொழில் கல்வி, வியாபார கல்வியை தவிர ஆன்மீகம் இருக்குதா பாருங்களேன். கோவில்ல அர்ச்சகர் தொண்டு செய்கிறார். அவர் படிச்ச கல்வி சடங்கு செய்வதற்கும் மந்திரம் சொல்வதற்கும் மட்டும்தானே தவிர தெய்வத்தை பற்றிய தெளிவு அவருக்கு உண்டா? இது மாதிரி அறிவுனால அவருக்கும் புண்ணியம் இல்லை, வந்து வணங்குகின்ற பக்தர்களுக்கும் அவரால் வழிகாட்ட முடியாது. எனவே அஞ்ஞானத்தை உதித்து உள்ளத்தில் உள்ள ஆத்மாவை பற்றிய ஐயத்தை ஞான வாளால் வெட்டி, ஆத்மாவை பற்றிய சந்தேகங்கள் எப்ப போகும்? ஞானத்தை வாளாக கொண்டு வெட்டினால்தான் அஞ்ஞானத்தை சிதைக்க முடியும். யோகத்தை கை கொண்டு எழுந்திரு. என்னுடைய செயல் அல்ல, என் செயல் என்பதெல்லாம் இறைவா, என்னுள் இருக்கும் உன் செயலே என்று நினைப்பது யோகம். இணைப்பு, இந்த மனதின் எண்ணங்களை அறிவோடு இணைத்து செயல்படுவது யோகம். இந்த ஜீவாத்மாவின் கர்மாக்களை பரமாத்மா சிந்தனையோடு செய்வது யோகம். அப்படி யோகத்தை கை கொண்டு வாழ்க்கையை சந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த 42வது ஸ்லோகத்துல சொல்லி ஞான கர்ம சந்நியாச யோகத்தை நிறைவேற்றுகிறார். அடுத்து சந்நியாச யோகம் எதை சொல்லுகிறது என்றால், மனதிலே உள்ள ஆசாபாசங்களிலிருந்து விடுதலை பெறுவது சந்நியாசி யோகம். அதுக்கு அப்பதான் தியான யோகம் என்று 6வது ஸ்லோக அத்தியாயம் பேசப்படுகிறது. அதன் பிறகு 7வது அத்தியாயத்துல ஞான விஞ்ஞான யோகம் என்று பேசப்படுகிறது. அப்ப தியான யோகத்திற்கு பிறகு ஏன் ஞான விஞ்ஞான யோகம் வருகிறது என்றால், விண் கடந்த அறிவு, விண்ணை பற்றிய அறிவு எப்போ வரும்? அது தியானத்தின் மூலமாக மட்டுமே பெற முடியும். ஏன்னா மன விரிவு என்பது தவத்தால் மட்டுமே சாத்தியம். வேற எந்த வகையிலே மன விரிவு பெற முடியாது. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. அப்போ சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருகினால்தான் சித்தம் எல்லாத்தையும் சிவமயமாக பார்க்க முடியும். அதுக்கான வழி என்ன? தியானம் மட்டுமே. அப்போ ஆலய வழிபாடு துவக்கம் எல்கேஜி, அதிலிருந்து மேன்மை பெற வேண்டும் என்றால் தவத்தின் வழியாக ஞானத்தை தொட வேண்டும். அப்ப ஞான விஞ்ஞான யோகம் எதை பேசுகிறது என்றால், இந்த விண்ணை பற்றிய அறிவு, பிரபஞ்சத்தை பற்றிய அறிவை பேசுவது 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இதுல 2 வார்த்தைகள், ஞானம் விஞ்ஞானம். ஏற்கனவே பார்த்தோம், அறிவை அறிந்த தெளிவே ஞானம். அப்போ இந்த அறிவு பல நிலைகளில் ஒவ்வொரு ஜீவராசியிலையும் எழுச்சி பெற்று மாற்றம் அடைந்து ஒரு முழுமை பெற்ற நிலையிலே மனிதனாக சகல திறம் வாய்ந்தவனாக பகுத்தறிவோடு பரிணமித்திருக்கிறது. இந்த பகுத்தறிவு 2 நிலைகளில் செயல்படும். ஒன்று பருப்பொருளே தொடங்கி நுண்பொருளுக்கு பயணிப்பது. அத விஞ்ஞானத்துடைய சிறப்பு. இப்ப விஞ்ஞானம் பருப்பொருட்களை ஆராய்ந்து பார்த்து உச்சத்தை எங்க தொட்டது? காட் பார்ட்டிகள், இறை துகளை பற்றிய ஆராய்ச்சியும் செய்து என்ன முடிவு அறிவித்தார்கள்? 2013ஆம் ஆண்டு இறை துகளை காண முடியாது, அளக்க முடியாது, அதனுடைய
வெளிப்பாட்டை ஒரு கரும் புகையாகத்தான் பார்க்க முடிந்ததை தவிர வேறொன்றும் எங்களுக்கு தெரியவில்லை. அப்போ சாமிஜி 2004-5 ஆண்டுகளிலேயே சொன்ன கருத்து, விஞ்ஞானத்தால் எந்த காலத்திலும் இறை துகளையோ இறைவனையோ அறிய முடியாது, காட்ட முடியாது. அப்ப விஞ்ஞானத்தின் உச்ச கட்டம் இறை துகளை காண முடியாது என்று அறிவித்ததுதான். இதற்கு மேல் இறை துகளையும் இறை தத்துவத்தையும் அறிகின்ற விளக்குகின்ற ஒரே மார்க்கம் மெய்ஞானம் மட்டுமே என்று சொன்னார். காரணம் என்னன்னா, விஞ்ஞானத்தின் அடிப்படையே 4 கோர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுவார்கள். கணிதத்திற்கு 4 அடிப்படை அலகுகள் உண்டு. காலம், தூரம், பருமன், வேகம் என்று. இந்த 4 அலகுகளை விட்டு விட்டால் கணிதம் வேலை செய்யாது. கணிதம் வேலை செய்யவில்லை என்றால் விஞ்ஞானம் வேலை செய்யாது. அதனால இந்த எல்லை கோடுகளை கடந்தது மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தை அறிகின்ற வழி தியானம். அதனால் விஞ்ஞானம் என்பது கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து பார்க்கின்ற அறிவுத்திறம். இது கூர்மை என்று சொல்லுவாங்க. அப்படி ஆராய்ந்து பார்க்கின்ற நிலையிலேயும் எந்த வகையிலையும் துன்பமில்லாது வாழ்கின்ற வழி எது என்று அறிவுறுத்தி வழிகாட்டுவது நேர்மை என்ற தத்துவ ஞானம். அப்ப கூர்மை நேர்மை என்ற இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பெருங்கிற்ற உலகு என்ற வள்ளுவ பெருந்தகை. அப்போ கூர்மை என்ற விஞ்ஞான அறிவும் நேர்மை என்ற மெய்ஞான அறிவும் இணைந்ததுதான் ஒரு நிறைவான, முழுமையான, இனிமையான மனித வாழ்க்கை. அதை காட்டுவது ஞான விஞ்ஞான யோகம். இத ஒரு 2 கருத்தை சொல்லி இந்த அறிமுகத்தை நிறைவு செய்து அடுத்த வாரம் தொடருவோம். மகாபாரதத்துல விஞ்ஞானத்தை வெளிப்படுத்திய காட்சிகள் பல உண்டு என்றாலும் அது ஆராய்ந்து பார்க்கணும். எளிமையாக சொல்ல வந்தா 2 காட்சிகளை சொல்லலாம். ஒன்று, குருட்சேத்திர யுத்தத்திற்கு நாள் குறிக்கணும். என்றைக்கு யுத்தம் தொடங்கினால் வெற்றி சாத்தியம் என்று நாள் குறிக்கணும். அப்போ அமாவாசை நாள் என்று நாள் குறித்து கொடுத்தான் சகாதேவன். யாருக்குன்னா துரியோதனனுக்கு நாள் குறித்து கொடுத்தான். கிருஷ்ணா கேட்டார், என்ன சகாதேவா, யுத்தமே நமக்கும் அவங்களுக்கு தான், நீ அவங்க ஜெயிக்கிறதுக்கு நாள் குறிச்சு கொடுத்துருக்கிறையே என்று கேட்டான். இப்ப இவ்வளவு நேரம் பேசணும் பாருங்க. இந்த ஞானத்தின் வெளிப்பாடு என்னன்றது இங்க நீங்க பார்க்கலாம். சகாதேவன் சொல்றான், என்னை எதிரி என்று நினைச்சு துரியோதனன் கிட்ட வரல, நான் பண்டிதன் என்பதனால் நாள் குறிக்க வந்தான். பண்டிதனுக்குரிய கடமை என்னவோ அதை நான் செய்தேன். சரி, இப்போ பண்டிதனுக்குரிய கடமை அவன் செய்துட்டான். ஆனா யுத்தத்துல இவனும் ஒரு பங்கு தானே, ஒரு பார்ட்டியாச்சு, ஜெயிக்க வேண்டிய கடமை உண்டு அல்லவா? அப்ப கிருஷ்ண பரமாத்மா, சரி நாளைக்கு தான் அமாவாசை, சரி இன்றைக்கே தர்ப்பணம் பண்ணு அப்படின்னா தர்மன் கிட்ட. தர்மன் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே காட்சி எப்படி போகுது பாருங்க. மேல சூரியனும் சந்திரனும் பார்த்தாங்க. நாளைக்கு தானே தர்ப்பணம் விடணும். எல்லாம் தெரிஞ்ச கிருஷ்ண பரமாத்மா இன்னைக்கே தர்ப்பணம் விட சொல்லியிருக்கிறாரு. இது என்னடா அநியாயமா இருக்குது, வா நாம போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சூரிய பகவானும் சந்திர பகவான் நேர கிருஷ்ணகிட்ட வந்து, என்ன கிருஷ்ணா இப்படி தப்பு பண்றியே, நாங்க நாளைக்கு தானே சந்திக்க வேண்டிய நாள், நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க. கிருஷ்ணன் கேட்கிறார், அமாவாசைன்னா என்ன? நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறனால தான் அமாவாசை. இப்ப எப்படி வந்திருக்கிறீங்க? சேர்ந்துதான். அப்ப இன்னைக்கு தானே அமாவாசை. அப்போ இது ஒரு கதை அமைப்பாக காட்சியாக சொல்லப்பட்டாலும்
விஞ்ஞானம் என்ன என்றால் சந்திரனும் சூரியனும் சேர்ந்த நாள் அமாவாசை. இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுங்க? பூமிக்கும் சூரியனுக்கும் மத்தியில் சந்திரன் வந்தால் அன்றைக்கு அமாவாசை. பகல்ல சந்திரன் நமக்கு முன்னாடி இருக்கும், சந்திரன் அங்கேயே தான் இருக்கும். நாம தான் சாயந்தரம் அப்படி திரும்பி ராத்திரி மறுபக்கத்துக்கு போயிடுவோம். மறுபக்கத்துல இருட்டா இருக்கும், அமாவாசை அப்படிங்கிறோம். அப்ப இந்த விஞ்ஞான நுட்பத்தை அன்றைக்கே சொன்னாரு, 2 பேர் சேர்ந்து இருந்தால் அமாவாசை. சரி, இன்னொரு காட்சியில இன்றைக்கு நாம் சொல்றோமே வைஃபை, பிராட்பேண்டு, இன்டர்நெட், இதுக்கான குறிப்பை மகாபாரதத்திலே கொடுத்திருக்கிறார் வியாசர். ஏகலைவன் என்ற ஒரு அற்புதமான கதாபாத்திரம். அவன் 2 காட்சியில வருவான். முதல் காட்சியில துரோணாச்சாரியர்கிட்ட வந்து எனக்கு தனுர்வேதம் கற்றுக் கொடுக்கணும் கேட்பான், இவர் மறுத்து விடுவார். 2வது காட்சியில சந்திக்கிற போது துரோணாச்சாரியார் அரண்மனையில அர்ஜுனனுக்கு என்னவெல்லாம் அஸ்திர சஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தாரோ அத்தனையும் அவன் செய்து காட்டுவான் துரோணாச்சாரியாருக்கு. எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட என்று கேட்கிறார் துரோணர். உங்களையே மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். இது முடிஞ்சு போச்சு காட்சி. இது எப்படி சாத்தியமாகும்? ஒருவரை மானசீகமா நினைப்பதனால அவருடைய அறிவு முழுவதும் நமக்கு வந்து விடுமா? அவருடைய அனுபவங்கள் எல்லாம் நமக்கு வந்துடுமா? அப்படின்னா சாமி சொல்லுவாங்க, எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளியாகும். எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளியாகும். ஆத்மா இயங்கி முடிக்கும் களமோ அகண்டாகாரம், பிரபஞ்சம். அப்போ அரண்மனை வளாகத்துல துரோணாச்சாரியார் இன்றைக்கு இந்த அஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதற்குரிய மந்திரங்கள் இவை என்று நினைக்கின்ற போதே அந்த அதிர்வுக அந்த மந்திரங்கள் எல்லாம் வான்காந்தத்துக்கு போய்விடுகிறது. எண்ணம் எழுந்த இடம் துரோணாச்சாரியுடைய கர்மயத்திலிருந்து வந்தது. எங்க போச்சுங்க? அது பிரபஞ்சத்துக்கு போயிடுச்சு. ஏகலைவன் அங்கிருந்து எடுத்துக்கிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்தவன் ஏகலைவன். அதுக்கு என்ன வேணும்? தீட்டா ஃப்ரீக்குவன்சியிலே மனம் நிலைக்க வேண்டும், டெல்டா ஃப்ரீக்குவன்சியிலே மனம் நிலைக்க வேண்டும். இது எல்லோருக்கும் சாத்தியம் இல்லை. விஞ்ஞானம் அதற்கு துணை செய்தது. இந்த கருவியை பயன்படுத்தி, இந்த நுட்பத்தை பயன்படுத்தி வீட்டிலிருந்தே நீ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீ தவம் பண்ணி தீட்டா டெல்டா ஃப்ரீக்குவன்சியில போக வேண்டியதில்லை என்று விஞ்ஞானத்தின் துணை கொண்டு எல்லோரும் பயன் கொள்ளக்கூடிய நுட்பத்தை ஞானிகள் தவ சாதனையால் பெற்றார்கள். இதெல்லாம் விளக்கி காட்டுவதுதான் ஞான விஞ்ஞான யோகம். இதை அடுத்த வாரத்துல சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அன்றிலே அன்றிலே நமக்கு இப்ப கடந்த 1 மணி நேரமாக நமக்கு ஐயா அவர்கள் ஞான யோகம், கீதையும் வேதாத்தியும் இந்த தலைப்பில் ஐயா சிறப்பான சிந்தனை வழங்கிட்டாங்க. ஸோ அன்பர்கள் தங்களுடைய இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்பு ஒரு அடுத்த நிகழ்வு பற்றிய சிந்தனை. மாலை 6:15 ஞானக்கவி பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் கொடுக்குறாங்க. அதைத் தொடர்ந்து 6:30 ஆழ்நிலை தவம் பேராசிரியர் செம்பொருள் அழகன் ஐயா அவர்கள் நெல்லையிலிருந்து தவம் நடத்த இருக்கிறாங்க. இரவின் மடியில் இரவு 8 மணிக்கு இன்றைய நிகழ்வாக இரவின் மடியில் இரவு 8 மணிக்கு நமக்கு சிந்தனை வழங்க பேராசிரியர் அவரும் நெல்லையிலிருந்து டொமினிக் வின்சென்ட் அவர்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற தலைப்பிலே சிந்தனை வழங்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு
எல்லா ஐயங்கள் இல்ல பாலாஜி ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ணிக்கிங்க பாலாஜி. பாலாஜி நீங்க அட்மிட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். சப்ரீஸ் பேசுங்க பாலாஜியா. வாழ்க வளமுடன். வாழ்க சொல்லுங்க ஐயா. ரொம்ப சிறப்பையா. எப்பவுமே நான் உங்களை முருக பெருமாள் பார்த்துறேன். என் மாதிரிதான் கொடுத்துட்டே இருக்கீங்க தொடர்ந்து. ஏகலைவன் சொன்னீங்க ஐயா. ஏகலைவன் கத்துக்கிறது மறைந்து பார்த்துதான் கத்துக்கிட்டா சொல்லுங்க. எப்படி அது கொஞ்சம் விளக்கம் தேவையா? துராட்சையில கற்றுக் கொடுக்கும் போது காட்டுல மறைஞ்சு வந்து அந்த கலையை கத்துக்கிட்டு தான் நம்ம இது பண்ணிருக்கோம். கதை கேட்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஏகலைவன் மறைஞ்சு வந்து கத்துக்கிட்டாரு துராட்சை கத்துக்கிட்டு. அதனால அந்த வெள்ளை கூட காணிக்கை கேட்பாரு. கடைசியில அர்ஜென்ட் கூட சொல்லிட்டு அந்த வெள்ளை காணிக்கை கேட்பாரு. எனக்கு தெரியாம கத்துக்கிட்டேன். இதுல என்ன சந்தேகம் இல்லைங்க? அதுல இன்டெண்டா அவர் வந்து இது பண்ண சொன்னீங்க. பட் அவர் தான் கத்துக்கிட்டாரு. அதாவது நீங்க கதை மூலமா சொன்னா காட்டுல இருந்தா இங்க இருந்தான்றது ஓகே ரைட்டு. ஆனா எங்கிருந்து அவனுக்கு செய்திகள் வந்திருக்கும். அந்த செய்திகள் வரக்கூடிய மீடியா வந்து காந்தலைகள் பிரபஞ்சம். ஆமா ஆமா. அப்போ சயின்ஸ் என்ன சொல்லுவோம்னா, யூ cannot pluck a rose without disturbing a distant star அப்படின்னு சயின்ஸ் ஒரு சாமியம் சொல்லும். ஸோ எந்த நுண்ணி அதிர்வுகளாக இருந்தாலும் பிரபஞ்சத்துல பிரதிபலிக்கும் அப்படின்றது விஞ்ஞானமே நிரூபித்து விட்டது. அந்த கருத்தை தான் அரண்மனை வளாகத்துல துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுக்குறாரு அஸ்திர சஸ்திரங்களை. அதெல்லாமே மந்திர உச்சாடனம் தான். அப்ப அந்த மந்திர உச்சாடனங்கள் வான்காந்தத்துல கலக்கிற போது அங்கிருந்து இவன் ரிசீவ் பண்றான் யாக்கலைவன். அதுக்கு வழி என்னன்னா தியானம். மனம் ஒடுங்கி நிக்கிற போது தீட்டா ஃப்ரீக்வன்சியில அந்த அதிர்வுகளை நம்ம ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்ற நுட்பத்தை தான் அந்த காட்சி காட்டுகிறது. உன்னில் நான் உடனே எண்ணில் நீ அடங்க சொல்றாங்க சாமி. அதுதானே என்னமா? உன்னில் நான் உடனே எண்ணில் நீ அடங்க சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா, அதே மாதிரிதான் அதே மாதிரிதான். நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்க முடியும். நன்றிங்கய்யா. வாழ்க. அடுத்து சப்ரீஸ் ஐயா அட்மிட் பண்ணிக்கங்க. சப்ரீஸ் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அருமையான விளக்கம் ஐயா. இன்னைக்கு ஒவ்வொரு டைமும் நீங்க ரொம்ப வியக்க வைக்கிறீங்க. எப்படின்னா இந்த அளவுக்கு இவ்வளவு கிளாரிட்டியா யோசிக்கிறது ரொம்ப யூனிக் ஐயா. நீங்க ரொம்ப நன்றி ஐயா. நீங்க சொன்ன ப்ரீவியஸா கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் சொல்லுவாங்க ஐயா. அது உபநிஷத்துல இருக்காமா? அதாவது when a blade of grass is cut, the whole universe quivers அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அப்படி அது சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு என்னோட கேள்வி வந்து அந்த தோஷங்கள் பத்தி எல்லாம் சொன்னீங்க ஐயா. அது எப்படி இறக்கும் போது சாப்பாடு இப்ப எனக்கு வந்து அந்த சர்ப்ப தோஷம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? சர்ப்ப தோஷம் சொல்றாங்க. அது எல்லாமே அதுலயும் ஏதாவது சயின்ஸ் எல்லாம் இதேதான். சர்ப்பதோஷம், ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், பிரதோஷம், பித்ரு தோஷம் எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா யூனிவர்ஸ்ல வந்து ரெண்டு விஷயம் தான் இருக்கு. யூனிவர்ஸ்ல ரெண்டே விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு வந்து இன் ஃபேவர் ஆஃப் தி நேச்சர், இன்னொன்னு அகேன்ஸ்ட் நேச்சர். ரெண்டே தான். அப்ப இன் ஃபேவர் ஆஃப் தி நேச்சர் வரும்போது எல்லாமே நமக்கு நல்லபடியா இருக்கும், புண்ணிய கர்மா. அகேன்ஸ்ட் நேச்சர் போச்சுன்னா அது பாவ கர்மா, துன்பத்தை கொடுக்கும். ஸோ இதுல செவ்வாய் தோஷம் எதை காட்டுது அப்படின்னா, அது இயற்கையுடைய நீதியில அந்த பிளட் குரூப்ல RH ஃபேக்டரை காட்டும், பாசிட்டிவ் நெகட்டிவ். அது பெருசா ஒண்ணு கிடையாது. ராகு தோஷம் சர்ப்பதோஷம் எதை சொல்லுது அப்படின்னா, மனிதனாக பிறந்தவன் 5 புலன்வெளி வாழ்க்கையில தர்மத்தை புறக்கணித்து செய்தால் அவை எல்லாமே தோஷமாக மாறும், பாவ கர்மாவாக மாறும். அதுக்குரிய விளைவை அந்த சந்ததிகள் சந்திக்க வேண்டி வரும். அதுக்கு தீர்வு வந்து கேது. அது வந்து சர்ப்பதோஷம் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா தோஷம் கிடையாது. கேது என்பது ஞானக்காரகன். அப்ப ஞானம் எதை சொல்லுது அப்படின்னா, கேது எதை காட்டுதுன்னா, நீ தியான மார்க்கத்துல போய் ஞானம் பெற்றுவிட்டால் இந்த ராகு தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்றதுதான் சாஸ்திரம் சொல்லக்கூடியது.
அதே போல பித்ரு தோஷம்னு பேசிட்டு நிறைய பேர் இப்போ வந்து பித்ரு தோஷம் சொல்லி பயமுறுத்துறாங்க. பித்ரு தோஷம் எப்படி நம்ம சாப்பாடு போடாததுனால் வந்த தோஷம் அல்ல. அவங்க வாழ தெரியாமல் வாழ்ந்து செய்த தீய கர்மாக்கள் தான் நம்மளை தாக்குகிறது. அதுதான் பித்ரு தோஷம். அப்போ சமுதாயத்துக்கு ஒவ்வொரு தலைமுறையிலையும் அந்த சரியான வாழ்க்கை நெறிமுறைகள், சரியான சொன்னா அக்கார்டிங் டு தி லா ஆஃப் நேச்சர், தெய்வ நீதிக்கு இணைந்து பயந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறை இயல்பாக்கி விட்டால் எல்லாரும் நல்லபடியா வாழலாம். எந்த தோஷமும் யாருக்கும் வராது. அதை கற்றுக் கொடுப்பதுதான் உண்மையான ஆன்மீகத்தினுடைய சேவை. ஐயா நன்றிங்க ஐயா. ஐயா இப்ப இந்த பங்காளி சாபம் சொல்றாங்களே, அதுக்கும் தோஷத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்களா? பங்காளி சாபம் இருப்பான், அவனுக்கு பங்கு கொடுக்கலாம், சாப்பிடத்தானே செய்வான். மனிதனுக்கு நம்ம கொடுத்து திருப்தி பண்ண முடியாதுங்க. உலகத்தையே கொடுத்தாலும் அவன் செவ்வாய் கிரகத்தை கேட்பான் இல்லையா? மனுஷனுக்கு கொடுத்து நீங்க திருப்தி பண்ண முடியுமா? மனுஷனுக்கு மனைவி ஆகட்டும் குடும்பத்துக்கு கொடுத்த சான்ஸே இல்ல. ஆமா, கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது மனுஷனுக்கு. அது இருக்கத்தான் செய்யும். அது சமூகத்துல வந்து ஒரு பிச்சைக்கான கூட இல்லைன்னு சொன்னா அவன் திட்டி தான் போவான். அது நமக்கு தோஷமாயிடுமா? அதே மாதிரி பங்காளி கொடுக்கலன்னு சொன்னா திட்டதான் செய்வான். சோ அது என்னன்னா தர்மம். நாம கொடுங்க வேண்டாம், நமக்கு இருக்கிறத கொடுத்தா நமக்கு பாதிப்பு இல்லைன்னா கொடுக்கலாம். எனக்கே 10 இல்லைங்க, நான் என்ன பண்றதுன்னா கொடுக்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம். பாவமே கிடையாது. சரிங்களா? நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வேற நண்பர்கள் எதுங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நிறைவு பண்ணிடலாம் ஐயா. நிறைவு பண்ணிடலாங்களா ஐயா? பண்ணிக்கலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நமக்கு இப்ப கடந்த 1 மணி நேரமாக ஞான யோகம், கீதையும் வேதாத்திரியும் என்ற தலைப்பில் ஐயா சிந்தனை தொடர் வகுப்பாக ஐயா நடத்தி கொண்டிருக்காங்க. மதிப்பு மரியாதைக்குரிய ஐயா அவர்களை நாம் நன்றிகளை வாழ்த்துக்களாக கூறி நிறைவு செய்வோம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். மதிப்புமிக்க முதுநிலை பேராசிரியர் ஐயா வி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர் வி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர் வி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய தொண்டு மென்மேலும் சிறக்க இறையர்களும் குருவர்களும் ஐயா அவருக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி விருதுநகர் மண்டலம் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து வீடியோ ஆடியோல வரும். உலகமெல்லாம் பருவமழை கொத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை குவப்புடனே பெருக்கட்டும். உலகமெல்லாம் பருவமழை கொத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை குவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை
சிறுக்கட்டும் நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறுக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறுக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்